ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து உங்கள் வீடியோ பார்த்தோன்னே தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. எனக்கும் ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்குது. ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு தான் வந்து கஷ்டப்படுவாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கடகடன்னு தைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ப்ளவுஸ் தைப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து தைப்பீங்க. நான் வந்து எப்போவுமே நைட்டு கட் பண்ணுற வேலை தான். உங்களுக்கு எல்லாருமே என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு. எனக்குமே வந்து நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வேறு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. திடீர்னு அவசரமாக வேணும்னு கேட்டாங்க. அவங்க ப்ளவுஸ் மட்டுமே வந்து அவங்க வீட்டில் 2 பேரோடது 4 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் இருந்துச்சு. 8யுமே தைச்சி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா வந்து 2 தடவையாக தைங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நானுமே வந்து நம்ம 2 தடவையாக தைக்கிறோன்னு போட்டோன்னா நமக்கு வந்து அப்படியே இருந்துரும் அப்படிங்கிறக்காக அந்த 8 ப்ளவுஸையுமே வந்து காலையிலே கட் பண்ணிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து நான் தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. இன்றைக்கி வந்து நான் எல்லாமே வெட்டி எடுத்துருதேன் உங்களை மாதிரி. ஆனால் காலையில் தைக்கணும்னு நினைக்கிற போது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது, இல்லை சொந்தக்காரங்க யார் கூட சண்டை வந்துடுது, இல்லை ஃபோனில் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுது. இப்படி ஏதாவது வந்து வரும்போது நமக்கு வந்து அதிலேயே வந்து நான் வந்து தைக்க முடியாமல் போயிடுது. நான் வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் தைக்க முடியலக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். எனக்கு யாராவது எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து சங்கடப்பட்டு போய் அப்படியே உட்காந்துருவேன். அந்த நாள் ஃபுல்லாக வந்து அதை யோசிச்சுட்டே வந்து போயிடும். அந்த மாதிரி இருந்து நமக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒன்று சொல்லிட்டாங்க, நம்மளும் அதை கேட்டுட்டோம், நம்ம அதை வருத்தப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து மாறப்போகிறது இல்லை. எப்போவுமே வந்து நம்ம வந்து என்ன தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதை பண்ணலை அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நம்ம என்ன சொன்னாலுமே வந்து நம்மளை பற்றி புரியாதவங்களுக்கு அதை புரிய வைக்கவே முடியாது. நம்ம அதுக்கு நேரத்தை செலவிடுறதை விட்டுட்டு நம்ம வேலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். அவங்களாம் எப்போ புரிஞ்சு பேசுகிறாங்களோ பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க. ஒரு விஷயத்தை வந்து பேசி பெருசாக்கிறத விட நம்ம நடந்ததுக்கப்புறம் அப்படியே பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது தானாக வந்து சரியாயிரும். நம்மளே வந்து அதை வந்து பேசி பெருசாக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடங்கள் வரும். எங்கேயாவது வெளியில் போகிற வேண்டிய வேலை வந்துடும், இல்லை தைக்க முடியாமல் போயிடும், மிஷின் வந்து ஃபால்ட் ஆகும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து டெய்லி தைக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு வந்து அது பழக்கமாகும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பழகும்போது கஷ்டமாக இருக்கும், போக போக வந்து அது பழகிரும். அந்த மாதிரி தான் நானுமே வந்து நேற்று 8 ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானே கிடையாது. நான் காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு 9 மணிக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் அப்புறம் வந்து வீட்டு வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு வந்து ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு தைச்சி முடிக்கும்போது. ஏன்னா அதில் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸு, மற்றது 5 ப்ளவுஸுமே வந்து நமக்கு வந்து லைனிங் தான். அதனால் வந்து லைனிங்கும் சேர்த்து தைக்கிற போது மணி 8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் எல்லாத்துக்கும் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் தான் வந்து கொடுத்தேன். எப்போவுமே வந்து நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதம் வந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த மாதம் வந்து நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஓட ஆரம்பிப்போம். நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வரல அதனால் தைக்கலான்னு சொல்கிறது கூட பரவாயில்ல. ப்ளவுஸ் இருக்குது ஆனால் என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே தான் ஏதோ ஒரு மிஸ்டேக், நம்ம தான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். மினிமம் வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் இருக்குது, இல்லை 15 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு 3 நாள் 4 நாள் அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து தைச்சி முடிக்க பழகுங்க. ஏன்னா நம்ம வந்து கையில் வந்து ப்ளவுஸ் சேர என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தைக்கவே தோணாது. யார் கேட்பாங்களோ, யார் கேட்டால் இப்போ நம்ம ஒருத்தவங்க தைக்கணும்னு நினைப்போம், ஆனால் இன்னொருத்தவங்க கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தான் தைப்போம். இப்படி வந்து சில ப்ளவுஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கையில் இருக்க ப்ளவுஸு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ளவுஸை வந்து நான் தைக்க எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக முடிக்கணும், பாதியில் வந்து அதை தைச்சி முடிக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைச்சிருங்க. ஏன்னா கட் பண்ண ப்ளவுஸை ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் தைக்கவே முடியாது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதம் வந்து நான் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேங்க்கா அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த மாதம் ஒரு 1100 ரூபாயா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க.
அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம அது பண்ணாதனால தான் நமக்கு வந்து எப்போனாலும் தைச்சிக்கலாம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அசால்ட் வர்றதுக்கு காரணம். அதனால் இந்த ப்ளவுஸை நான் இன்றைக்கி தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ப்ளவுஸை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கொடுக்காம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமரும் அதிகமாக வருவாங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ரஷ்ஷாக இல்லாத டயத்தில் வந்து ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த டயத்தில் வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு உங்களுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே வந்து காலையில் ஒரு 10:30 மணி, மதியம் வந்து ஒரு 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு 4 o'clock வரைக்கும் தைப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், இவ்வளோ தான் என்னோடய டைமு. நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே டெய்லி வந்து 10 ப்ளவுஸ் தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கையில் இருக்க ப்ளவுஸில் ஒரு 2 ப்ளவுஸோ 3 ப்ளவுஸோ தைச்சோம் அப்படின்னா அது வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வருமானம் வரும். நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த தொழிலை வந்து நம்ம விட்டுட்டு நம்ம வந்து சோம்பேறித்தனத்தினால நம்ம கஸ்டமர்லாம் இழந்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் நம்ம கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ வந்து அவங்க நம்பிக்கையாக நம்ம மேலே வந்து கொடுக்கும்போது நம்ம கையில் வந்து 1 மாதத்துக்கு மேலே ஒரு ப்ளவுஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்மக்கிட்ட கொடுக்குற இன்னொருத்தங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து 1 மாதம் ஆகுது தைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தான் வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். இணையிலேருந்து நைட்டு வந்து நீங்கள் தைக்கிற வேலை, நைட்டு வந்து கட் பண்ணுற வேலையை வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் 2 ப்ளவுஸாக தைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெய்லி என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து தோணும் நம்ம வந்து டெய்லி 2 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 3வது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரே நாளில் வந்து நான் 5 ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட ஸ்பீடை வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த தொழிலுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு சில வீட்டில் வந்து நீங்கள் தைக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுவாங்க, வீட்டு வேலை பார்க்குறதுல. ஒரு சில வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கும். எனக்குமே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. நம்ம தான் வந்து அதை கேட்கணும். எனக்கு இந்த இப்படி வேலை இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து தச்சிட்டு தானே இருக்கேன், அவங்களாம் வந்து கேட்கலாம்ல, இதை நான் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நம்ம வாயை இருந்து கேட்காம யாருமே வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் வாயை திறந்து கேட்கணும். உங்களுக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம வீடையுமே ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஏன்னா எல்லா டைமும் வந்து நமக்கு அவசரம் இல்லாமல் இருக்காது. சில டைம் அவசரமாக தைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க வேலையுமே கொஞ்சம் வந்து வீட்டில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்லேயுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மதிப்பு இருக்கணும் நம்ம மேலே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உழைச்சி நம்ம வந்து ஒரு வருமானம் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மரியாதை வந்து நமக்கு கிடைக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்கள் கையில் வந்து ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தச்சு கொடுக்கறதுக்கு, வெளியே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானுமே வந்து இருக்கிற பெண்டிங் ப்ளவுஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது டிசம்பர் மாதம், ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் உட்காந்து தச்சிட்ருக்கேன். நீங்களுமே வந்து தையுங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நிறைய பேர் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது அவங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். போன மாதம் வந்து எவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நானுமே வந்து இன்னும் கனெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து நான் எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இன்னொருத்தங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். மிஷின் கிட்டே போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக போகணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, காலையிலே உட்காந்து தைக்கிற பழக்கத்தை வந்து எப்போவுமே கொண்டு வாங்க. இந்த காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே போதும் அப்படின்னா போதும் தான். டெய்லி வந்து 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தங்க தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் இருக்காது, ஒரு சிலருக்கு நிறைய ப்ளவுஸ் இருக்கும். நிறைய ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நிறைய தைக்கணும். இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதை ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைச்சி கூட அதை வந்து சரி பண்ணிடலாம். அதனால் உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எத்தனை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஸ்பீடாக தைக்க பழகிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த ரொம்ப நேரம் தைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது. ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தோமா, அந்த இடத்துல தைச்சோமா, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு போனோமா அப்படிங்கிற மாதிரி இருங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் நமக்கு எப்போ பார்த்தாலும் மிஷினில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் உட்காந்திங்க அப்படின்னா மிச்ச நேரம் ஃபுல்லாக நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு ஆர்டர்லாம் வந்துருச்சா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இப்போ இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லை, கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் இருக்கிற ப்ளவுஸை தான் வந்து தைச்சி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி தைச்சிட்ருக்கீங்க, உங்களுக்குலாம் ப்ளவுஸ் இருக்கா, ஆர்டர் இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வரும்.
நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தைக்க இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸாக தைங்க. டெய்லி தைக்கிற பழக்கத்தை வந்து உண்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அதை பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி தைக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் டெய்லி வந்து தைக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.